Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஈரான் இஸ்ரேல் இடையே அதிகரிக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பயின்று வரக்கூடிய இந்திய மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 110 இந்திய மாணவர்கள் ஈரானில் இருந்து அர்மேனியா அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அர்மேனியாவில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் இன்று இரவு இந்தியா வருகை தர இருக்கிறார்கள். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்ப ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக டெஹ்ரான், அந்த கூம், இந்த மாதிரியான யாசித், இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து அர்மேனியாவுக்கு மாணவர்கள் எப்படியாவது மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அறிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ அர்மேனியாவில் இருந்து 110 இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரானில் இருந்து இந்திய தூதரகத்தின் முயற்சியால் பத்திரமாக மீட்கப்பட்ட இந்திய மாணவர்கள் தற்போது இந்தியா புறப்பட்டிருக்கின்றனர். முதலில் இவர்கள் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பேருந்துகள் மூலியமாக நேற்றைய தினம் அர்மேனியா தலைநகர் எரவானுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஏனென்றால் அங்கு ஈரானுக்கு அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய நாடு என்பது அர்மேனியா தான். அர்மேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் மாணவர்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாணவர்கள் அனைவரும் கமர்ஷியல் பிளைட் மூலமாக தற்போது இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். மாணவர்கள் இண்டிகோ விமானத்தின் மூலமாக ஏறக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்கிறோம். சுமார் 110 மாணவர்கள் முதற்கட்டமாக அழைத்து வரப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியை சார்ந்த மாணவர்கள். எஞ்சியுள்ள சுமார் 20 மாணவர்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து அழைத்து வர வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் அரசும் அதே போல ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் மாணவர்களை மட்டும் இந்திய தூதரகம் சிறப்பாக பேருந்துகளை ஏற்பாடு செய்து அவர்களை அர்மேனியா எல்லைக்கு அழைத்து வந்து அங்கிருந்து தற்போது விமானத்தின் மூலமாக இந்தியா அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. மற்ற இந்தியர்கள், மாணவர்கள் அல்லாத மத்திய இந்தியர்களை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் டெஹ்ரானில் இருந்து எல்லைக்கு வெளியே தங்கள் சொந்த வளத்தை பயன்படுத்தி வர முடியுமோ அவர்கள் அனைவரும் அங்கிருந்து டெஹ்ரானில் இருந்து எல்லைக்கு வெளியே வருமாறு இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வந்த பிறகு அவர்களை வேண்டுமானால் இந்தியா அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியர்கள் தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர கால உதவி எண்கள் உள்ளிட்ட பிற உதவி எண்களையும் இந்தியா அறிவித்திருக்கிறது. இந்த புறப்பட்டுள்ள மாணவர்கள் இன்று இரவு இந்தியாவை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.